கிஷோர் அகாடமிலேருந்து நந்தினி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் இடை பருவ பொதுத் தேர்வு அறிவியல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதோட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். 1 by 1 பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே டேஸ் திசையில்தான் நிற்கும். வடக்கு தெற்கு. 2. காந்தங்கள் தன் காந்த தன்மையை இழக்க காரணம் சுத்தியால் தட்டுவதால். 3. நன்னீரில் சுமார் 30% நீர் எங்கே காணப்படுகிறது? நிலத்தடி நீர். 4. பின் வருவனவற்றுள் எது நீர் சுழற்சியின் ஒரு படிநிலை அல்ல? காய்ச்சி வடித்தல். 5. உற்பத்தியாளர்கள் எனப்படுபவை தாவரங்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. 6. நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர். ஆவியாதல். 7. 3R என்பது பயன்பாட்டை குறைத்தல் டேஸ் மற்றும் மறுசுழற்சி ஆகியவற்றை குறிக்கிறது. மீண்டும் பயன்படுத்துதல். சரியா தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. 8. காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றையொன்று விளக்கும். சரி. 9. நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் கடல் ஆகும். தவறு. கடல் நீரோட்டம் நிலப்பரப்பை சந்திக்கும் இடம் முகத்துவாரம் எனப்படும். 10. பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் ஆகியன சிதைப்பவை என அழைக்கப்படுகின்றன. சரி. பொறுத்துக. 11. காந்த துருவங்கள் அதிக காந்த வலிமை. 12. காந்த திசை காட்டி காந்த ஊசி. 13. மேகங்கள் நீராவி. 14. செயற்கை உரங்கள் நில மாசுபாடு. 15. உறைந்த நீர் துருவங்கள். தேங்க்யூ.